வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய அடுத்த வீடு. அத்தியாயம் 11. கார் ஷெட்டின் தகரக்கூரை தண்ணீராக உருகி கீழே விழுந்துவிடும் போல் கோடை சூரியன் கொடுமையாக எரிந்து கொண்டிருந்தான். காரின் பின்புறத்திலே மறைவாக சென்று தரை மீது உட்கார்ந்து கொண்ட பெரிய நாயகிக்கு துக்கம் தொண்டையை அடைத்து கொண்டது. அவமானம் உடலை அனலாக தைக்க செய்யவே உஸ் உஸ் என்று பெருமூச்சு விட்ட வண்ணம் புடவை தலைப்பில் விசிறி தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டிருந்தாள். பாட்டியின் மீது தலையை சாய்த்து கொண்டு இடது கட்டை விரலை சுவைத்த வண்ணம் மடி மீது உட்கார்ந்திருந்த அருணாவினால் ஆவலை அடக்க முடியவில்லை. பாட்டி, அந்த அம்மா யார் என்று மிகவும் ரகசியமாக முடிவில் கேட்டுவிட்டாள். ஜெகதாவிடம் இத்தகையதொரு வரவேற்பை சிறிதும் எதிர்பாராது புறப்பட்டு வந்திருந்த பெரிய நாயகியின் உள்ளம் ஏமாற்றத்தினால் குமரி கொண்டிருந்தது. மேலும் கையில் இருந்த பணத்தை கடனுக்கு உதவி கேட்டு சதாசிவத்தின் வீட்டுக்கு உழைப்பது போதாதென்று இந்த அவமானம் வேறையா பாக்கியிருந்தது. தங்கை மகளை பற்றி அக்காவுக்கு இல்லாத உறவு எனக்கெல்லவா ஏற்பட்டிருக்கிறது. இதை விதி என்று சொல்லாமல் வேறு என்ன சொல்லுவது என்று தன்னுடைய நிலையை குறித்து தன்னுள் மெத்தவும் அறிந்து கொண்டிருந்தாள். ஆகவே குழந்தையின் பேச்சு அவள் காதுகளில் விழவில்லை. ஆவலில் துடித்து கொண்டிருந்த அருணா அத்துடன் விட்டுவிடாமல் பாட்டியின் கன்னத்தை இடது கரத்தால் வருடிவிட்டு, பாட்டி, அந்த அம்மா யார் என மீண்டும் கேட்டாள். அவதான் உன் அழகான பெரியம்மா. சித்த, பேசாமல் சும்மா இரு என்று அதட்டிவிட்டு பெரிய நாயகி தன் கண்களில் நிரம்பிய கண்ணீரை துடைத்து கொண்டாள். பாட்டி மிகவும் மன வருத்தமாக இருக்கிறாள் என்பதை ஊகித்து கொண்ட குழந்தை மேலே பலவும் கேட்டு தொந்தரவு கொடுக்க அஞ்சி மீண்டும் வாயில் விரலை போட்டு சுவைத்து கொண்டு மௌனமானாள். இது சமயம் வேலைக்கார வள்ளி ஒரு லோட்டாவில் பாலை நிரப்பி கொண்டு கார் ஷெட்டிற்குள் நுழைந்தாள். குழந்தைக்கு இதை கொடுக்க சொன்னாங்க, உங்களுக்கு ஏதாச்சும் வேண்டுமானால் என்று இழுத்தாற்போல் வினவிவிட்டு தலையை சுரிந்து கொண்டு பற்களை காட்டி நாணி கோணி உடலை வளைத்து கொண்டு நின்றாள். நடந்து வந்த களைப்பும் வெயிலும் சேர்ந்து கொள்ளவே பெரிய நாயகிக்கு தாகத்தில் நாக்கு வறண்டு போயிருந்தது. குடிக்க குளிர்ந்த தண்ணி ஒரு சொம்பு கொண்டாமா என்று கேட்க வாயை திறந்தவள் சட்டென மனதை மாற்றிக்கொண்டு, ஒன்றும் வேண்டாம், குழந்தையுடைய பசி அடங்கிச்சு, அதுவே நான் சாப்பிட்டது போல என்று கூறிவிட்டு விரைவில் அருணா காலி செய்து கொடுத்த பாத்திரத்தை வாங்கி வள்ளியிடம் நீட்டினாள். அவர்கள் எல்லாம் சாப்பிட்டு விட்டு போனதும் கூப்பிடுகிறேன். அதுவரை இந்த இடத்தை விட்டு எங்கேயும் போக வேண்டாம்னு அம்மா சொல்ல சொன்னாங்க என்று கூறியவள் மீண்டும் ஒருவரை பற்களை காட்டி குறுநகை செய்துவிட்டு பின்பக்கமாக வீட்டிற்குள் சென்று மறைந்து விட்டாள். பெரியனாகி பதிலுக்கு நீண்டதொரு பெருமூச்சு விட்டாள். சுவரின் மீது சாய்ந்தபடி கண்களை மூடிக்கொண்டு சிந்தனையில் ஆழ்ந்து போனாள். குழந்தை அருணா அடியின் நோவு தாளாது இறந்து போய்விட்டாள் என்று முதலில் பெரியனாகி எண்ணி கலவரமடைந்து கூக்குரலிட்டு விட்டாள். குழந்தையை வாரி மடி மீது போட்டுக்கொண்டு புலம்பி அழுது கொண்டிருக்கையில் இடையே எதேச்சையாக அருணாவின் முகத்தை உற்று நோக்கிய போது கண்ணிமைகள் லேசாக அசைவது புலப்பட்டது. குழந்தை இறக்கவில்லை, மயக்கமடைந்து கிடக்கிறாள் என உணர்ந்ததும் தாமதம் செய்யாது மடியில் கிடந்த சிறுமியை தரையில் கிடத்திவிட்டு சமையல் அறையை நின்று ஒரு செம்பில் குளிர்ந்த தண்ணீரை எடுத்துக்கொண்டு ஓடி வந்து முகத்தில் தெளித்து பரபரப்புடன் விசிறியால் துடைத்துவிட்டு குழந்தையின் உடலை பற்றி, அருணா, இங்கே பாரம்மா, இங்கே பாரடா என் கண்ணு என்று தாழ்த்தழுத்த குரலில் பலமுறை கூப்பிட்டு மூர்ச்சித்து கிடந்த குழந்தையை தட்டி எழுப்ப முயற்சித்தாள். பெரிய நாயகியின் சைத்திய உபசாரங்களாலும் அவளது சிகிச்சை முறைகளாலும் சில நிமிஷங்கள் சென்றதும் அருணா முடிவில் கண்களை திறந்து பார்த்துவிட்டு பாட்டி என்று அழைத்தாள். தன் மகளை அந்நிலையில் காண நேரிட்டால் பங்கஜம் அது சமயம் என்ன செய்திருப்பாலோ தெரியாது. ஆனால் பெற்றதற்கு மேல் வளர்த்த பாசத்தினால் பீடிக்கப்பட்டு அந்த குடும்பத்தில் நுழைன்று கொண்டிருந்த அந்த கிழவியினால் தன் கண்ணீரை கட்டுப்படுத்தவே இயலவில்லை. என் தங்க கிளியே, இந்த வீட்டிலே வந்து பிறக்காம பிள்ளை அருமை தெரிந்த மகராசன் எவன் வீட்டிலாவது பிறந்திருக்க கூடாதா? மாட்டை அடிக்கிறாப்போல உன்னை அடிச்சுட்டானே பாவி, அவன் கையை பாம்பு பிடுங்க என்று அரட்டிவிட்டு குழந்தையை தன் மார்புடன் சேர்த்து அணைத்து கொண்டாள். பாட்டி, என்னை விடு, ஐயோ வலிக்குது என்று குழந்தை வலியுடன் அலறிய பொழுதுதான் முதலாக அவள் அருணாவின் வலது கரத்தை கவனிக்க நேர்ந்தது. முழங்கை முடக்கின் மேல் பாகத்தில் கை கொழுக்கிட்டை போல் வீங்கி சிவந்திருந்தது. வழக்கம் போல் மாடத்தில் இருந்த விளக்கெண்ணெய் குப்பியை எடுத்து சிறிது எண்ணெயை வீக்கத்தின் மீது பூசினாள். ஆனால் அவள் மனம் அந்த சிறு சிகிச்சையினால் சமாதானம் அடையவில்லை. வீக்கம் நிமிஷத்திற்கு நிமிஷம்
அதிகரித்து கொண்டு போவது போல் ஒரு பரபரப்பு ஏற்படவே தன் சந்தேகத்தை நிவர்த்தி செய்து கொள்ள தெருக்கோடியிலிருந்து சுப்பையா பண்டாரத்திடம் குழந்தையை தூக்கி கொண்டு சென்றாள். மாட்டு வைத்தியர் சுப்பையா பண்டாரம் சில அவசர சமயங்களில் மனிதர்களுக்கு வைத்தியம் செய்வதுண்டு. அருணாவின் வலது கரத்தை பலமாக பிடித்து குழந்தை அலற அலற இப்படியும் அப்படியும் பரிசோதித்துவிட்டு முடிவில் உதட்டை வளைத்தார் அவர். உள்ளே எலும்பு இரண்டா உடஞ்சி போச்சே, பசில சாறை புழிஞ்சி எலும்பை பொருத்தி நல்லா சிம்பு வச்சு கட்டி விடு. என்ன இருந்தாலும் பெண் குழந்தை பாருங்க, அதுவும் வலது கை. நாளைக்கு இந்த கை எலும்பு சரியாக பொருந்தி கட்டவில்லையானா அவள் அப்பன் என்னை தான் பழி சொல்லுவான். நோவு தெரியாமல் இருக்க இப்போ சத்தியா சிம்பு வச்சு கட்டி விடுகிறேன். நீங்கள் எதுக்கும் குழந்தையை டவுனில் இருக்கிற பெரிய ஆஸ்பத்திரிக்கு இட்டுக்கிட்டு போயிடுங்க. அங்கே ஃபோட்டோ படம் எடுத்து மாவு கட்டி பிளாஸ்டரை போட்டு ஒழுங்கு செய்து விடுவாங்க என்று உபதேசித்தார். அதன்படியே அருணாவின் வலது கையின் இருபுறமும் 2 சிறு மூங்கிட் பிளப்புகளை முட்டு கொடுத்து கிழிந்த புடவை துணையால் இறுக்கி கட்டி அதை கழுத்துடன் சேர்த்து மாட்டி முதல் உதவி செய்து வீட்டிற்கு அனுப்பிவிட்டார் பண்டாரம். அன்று பொழுது அஸ்தமிக்கும் சமயம். சற்று தாமதமாகவே பள்ளியிலிருந்து வந்த இந்திராணியும் ஆனந்தனும் கூடத்திற்குள் வந்ததும் திரிகிட்டு போய் நின்றார்கள். விளக்கரிகள் தரை மீது சுவரின் மேல் சாய்ந்து கொண்டு கையில் பலத்த ஒரு கட்டுடன் காணப்பட்ட அருணாவை அவர்கள் இருவரும் ஆச்சரியத்துடன் சிறிது நேரம் வெறித்து பார்த்து கொண்டு நின்றனர். புழுங்கல் அரிசி குருணையை அவசரமாக உலையில் போட்டு புங்கி ஒரு கரண்டி சோற்றில் கொஞ்சம் ரசத்தை ஒற்றி குழந்தைக்கு உணவாக அதை எடுத்துக்கொண்டு வெளியில் வந்த பெரிய நாயகி வாயிலின் மீது விரலை வைத்து அவர்களுக்கு ஜாடை செய்தாள். ஊஸ், பேசாதீங்க, போய் காலும் கையும் கழுவி கொண்டு புத்தகத்தை வச்சு படியுங்க. உங்கள் அப்பனுக்கு இன்னைக்கு ஆவேசம் பிடிச்சிருக்கு என்று தாழ்ந்த குரலில் எச்சரித்தாள். அருணாவின் அருகே நெருங்கி சிவந்து வீங்கி போன அவளது விழிகளையும் கண்ணீர் கரை பிடிந்த முகத்தையும் ஆச்சரியத்துடன் கூர்ந்து பார்த்த இந்திராணி, பாட்டி, அப்பா அருணாவை அடித்தாரா என்று வினவினாள். தங்கையின் அருகே ஊண்டி வந்து நின்ற அண்ணன் அவளை அனுதாபத்துடன் உற்று கவனித்துவிட்டு, கையில் என்ன கட்டு பாட்டி? அருணா என்ன தப்பு செய்தா? எதுக்காக அடித்தார்? பள்ளிக்கூடம் போகலையேன்னு கோச்சிக்கிட்டாரா என்று பல கேள்விகள் ஓயாது கேட்க துவங்கினான். பெரியநாயகிக்கு இருந்த மனநிலையில் அவர்களுடன் பேசி கொண்டிருக்க பிடிக்கவில்லை. அருமையில்லாத அப்பனுக்கு பெண்ணாக பிறந்தது தான் அருணா செய்த தப்பு, வேற ஒன்றும் இல்லை. பேசாமல் போய் உங்கள் காரியங்களை கவனியுங்கள். உங்கள் அப்பன் தோட்டத்திலே தான் இருக்கிறான். அருணாவை அடித்து கையை ஒடிச்சது போதாதுன்னு உங்களை உதச்சி காலை ஒடிச்சு போட்டு விடுவான். அப்பால் போய் தொலையுங்க என்று கடிந்து கொண்டாள். குழந்தைகள் இருவரும் தாங்கள் சகோதரியை பரிதாபமாக பார்த்துவிட்டு மௌனமாக முற்றத்திற்கு சென்று விட்டார்கள். அன்று இரவு போஜனத்தின் போது இலையில் எல்லோருக்கும் உணவு பரிமாறிக்கொண்டிருக்கையில்தான் பெரிய நாயகிக்கு சற்றென்று அந்த யோசனை தோன்றியது. மற்ற குழந்தைகளோட பங்கஜத்தின் கடைசி பெண் மீது ஜெகதாவிற்கு கொஞ்சம் தனி அபிமானம் இருந்தது. அதனால்தான் அவள் சமீபத்தில் கூட குழந்தையின் செலவிற்காக 5 ரூபாய் பணம் அனுப்பியிருந்தாள். அருணாவின் நிலையில் அவளிடம் எடுத்துக்கொண்டு போனால் அவள் கட்டாயம் மனம் இறங்கி தக்க சிகிச்சை செய்விக்க உதவி செய்வாள் என்று தனக்குள்ளே எண்ணி முடிவுக்கு வந்த கிழவி துணிச்சலாக தான் உத்தேசித்ததை சதாசிவத்திடம் கூறினாள். குழந்தை எலும்பு ஒடிஞ்சு போயிருக்கிறதாம். பட்டணத்தில் தான் அதை சரிப்படுத்த முடியுமாம். பண்டாரம் சொல்லிவிட்டார். அதனால் இரவு 11 மணிக்கு வண்டிக்கு நான் குழந்தையை பட்டணத்திற்கு அழைச்சிட்டு போகலாம்னு நினைக்கிறேன். அவள் பெரியம்மா கிட்ட கொண்டு குழந்தையை விட்டால் என்று முடிக்காது நிறுத்திய பெரிய நாயகி தட்டில் இருந்த சோற்றை அவன் இலையில் வெட்டித்துவிட்டு பதிலுக்காக முகத்தை பார்த்தாள். குழம்பை கலந்து ஒரு பிடி எடுத்து வாயில் போட்டுக்கொண்ட சதாசிவத்தினால் அந்த சோற்றை விழுங்கவே முடியவில்லை. கூடத்தினின்று எழுந்து சிறு விசுமல் ஒலி அவன் வயிற்று என்னவோ செய்தது. அவனது உடலில் உள்ள தசை முழுவதும் ஒரு முறை அவனை அறியாது குலுங்கியது. சரி என்று மட்டும் அதற்கு சுருக்கமாக பதிலளித்தான். அதற்கு பிறகு அவன் பெரிய நாயகியுடன் ஏதும் பேசவில்லை. அவளும் பேசவில்லை. இரவு 10 மணி சுமாருக்கு அவன் தங்கள் வீட்டு மாட்டு வண்டியை பூட்டி வாயிலில் கொண்டு வந்து நிறுத்தினான். பெரிய நாயகியும் அருணாவும் வண்டியில் ஏறிக்கொண்டதும் தன் மற்ற 2 குழந்தைகளையும் அதே வண்டியில் ஏறிக்கொள்ள உத்தரவிட்டான். வாயிற்கதவை பூட்டி சாவியை இடையில் சொருகி கொண்டு வண்டியை ஸ்டேஷனுக்கு ஓட்டினான். அவர்கள் ஸ்டேஷனை அடைந்த சமயம் வண்டி வர சில நிமிஷங்கள் மட்டுமே இருந்தன. அதை அறிந்த சதாசிவம் பரபரப்பாக டிக்கெட் கொடுக்கும் இடத்திற்கு ஓடி அவர்கள் இருவருக்கும் வேண்டிய டிக்கெட்டுகளை வாங்கி கொண்டு வந்தான். அப்பாவிற்கு முன் வாயை திறக்கவும் அஞ்சி மௌனமாக பரிதாபமாக தங்கையை பார்த்து கொண்டு பிளாட்பாரத்திலே வந்து நின்ற இந்திராணியையும்
ஆனந்தனையும் விட்டு செல்ல பெரிய நாயகிக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. பங்கஜத்தின் குழந்தைகளை அவர்கள் பிறந்ததிலிருந்து அன்று வரை கன நேரம் கூட அவள் பிரிந்தது கிடையாது. புடவை தலைப்பில் முடிந்து வைத்திருந்த 2 நாணயத்தை அவசரமாக அவிழ்த்து எடுத்து அவள் சதாசிவம் பாராத சமயம் அந்த நாணயத்தை ஆனந்தன் கரத்தில் ரகசியமாக வைத்து முடினாள். பாட்டி, நீ எப்போ வருவ என்று மெல்ல இந்திராணி கேட்டபொழுது அவளுக்கு அழுகையே வந்துவிட்டது. ஆளுக்கு ஒரு அணா எடுத்துக்கொண்டு மிட்டாய் வாங்கி சாப்பிடுங்க, நாளை மறுநாள் வந்து விடுவேன். அதுவரை சண்டை போடாமல் அடி வாங்காமல் நல்ல பிள்ளைகளாக இருங்க என்று உபதேசித்தாள். அதற்குள் ரயில் ஸ்டேஷனுக்குள் பலத்த இறைச்சலுடன் பிரவேசிக்க தொடங்கிவிட்டது. நீங்கள் 2 பேரும் இங்கேயே நில்லுங்க என்ற மற்ற 2 குழந்தைகளுக்கும் உத்தரவிட்ட சதாசிவம் அருணாவை தூக்கி தோளில் வைத்து கொண்டு மூட்டையை கையில் எடுத்துக்கொண்டான். புறப்படுங்கள், வண்டியில் இடம் பிடிச்சு உட்காரணும், இன்னைக்கு ஒரே கூட்டமாக இருக்கு என்று முணுமுணுத்தான். 2வது மணி அடித்து ஓய்ந்து வண்டி மெல்ல அசைந்து நகர ஆரம்பித்ததும் அவன் ஏதோ நினைத்து கொண்டவன் போல் சட்டை பைக்குள் கைவிட்டு கசங்கி போன 5 ரூபாய் நோட்டை பைக்குள் 5 ரூபாய் நோட்டை ஒன்று அவசரமாக எடுத்தான். இதை செலவுக்கு வச்சுக்கிங்க என்று பெரிய நாயகியிடம் கொடுத்துவிட்டு கூட்டத்திற்குள் சென்று மறைந்து விட்டான். முன் கோபமும் ஆத்திரமும் ஒருங்கே உருவாகிய சதாசிவமே தனிந்து தன் தவறை உணர்ந்தவன் போல் இதமாக நடந்து கொண்டதை கண்டு பெரிய நாயகி அதை ஒரு நல்ல சகனமாக எடுத்துக்கொண்டாள். ஜெகதாவின் லாசத்தை தேடிக்கொண்டு போக வேண்டியதுதான் பாக்கி. மற்ற காரியங்கள் தாமே மளமளவென நடந்துவிடும் என்று அவள் பெரிதும் நம்பினாள். என்னை கண்டதும் அத்தை வாருங்கள் என்று அன்புடன் அழைத்து உபசரிப்பாள். அருணாவை கண்டதும் வாரி மார்புடன் அணைத்து உச்சி முகர்ந்து பங்கஜத்தை நினைத்து உருகி கண்ணீர் விடுத்து விடுவாள் என்றெல்லாம் பலவாறு ரயில் பிரயாணத்தின் போது கற்பனை செய்து கொண்டிருந்தாள். 7 வருஷங்களுக்கு முன்பு பார்த்த ஜெகதாவும் தற்சமயம் உள்ள ஸ்ரீமதி ஜெகதா சோமசுந்தரமும் தோற்றத்திலும் மனபாவனைகளிலும் மிகவும் வித்தியாசப்பட்டவர்கள் என்று பெரிய நாயகி எதிர்பார்க்கவில்லை. வீட்டிற்குள் காலை வைக்கும் முன் கடுகடுவென்று தன்னிடம் எரிந்து விழுந்த ஜெகதா மரியாதை குறைவாக நடந்து கொண்ட விதத்தை அவளால் சகிக்கவே முடியவில்லை. விற்றென்று பங்களா வாயிலிருந்து ஒரு கார் புறப்பட்டு செல்லும் சப்தம் கேட்கவே கனவை நின்று இழுத்து கொண்டவள் போல் பெரிய நாய்க்கு கண்களை திறந்து தோட்டத்தின் பக்கம் திரும்பினாள். பாதரட்சை வேகமாக ஒலிக்க யாரோ தாங்கள் இருந்த திசையை நோக்கி வருவது போன்று கேட்டது. குழந்தையை தூக்கி தோளில் சாத்தி கொண்டு எழுந்து நின்றாள். இடுப்பில் ஒரு கையை வைத்து கொண்டு நாட்டிய பாவத்தில் வந்து நின்ற ஜெகதா, இனிமேல் உள்ள வரலாம் வாங்க, நல்ல வேலை கொஞ்சம் பொறுத்து வந்தீங்க, அவங்க வந்த சமயத்தில் நீங்களும் வந்திருந்தால் என் மானம் இன்னைக்கு கப்பல் ஏறி போயிருக்கும். என் தங்கச்சி புருஷனுக்கு தான் புத்தி என்பது கடுகளவு கூட கிடையாது. உங்களுக்கு கூடவா யோசனை தோணாது போச்சு? புறப்பட்டு வரும் முன்னாடி ஒரு கடுதாசி போட்டால் என்னவாம் என்று அதட்டி கேட்டாள். கடுதாசி போட நேரம் எங்கே இருந்துச்சு? இதே சாயங்காலம் கையெலும்பு முறிஞ்சு போச்சு. ராத்திரி வண்டிக்கு கிளம்பி விட்டேன் என்று பதிலளித்த பெரிய நாயகியின் நெஞ்சை துக்கம் பீடித்து கொண்டது. வந்த காரியத்தை கவனித்துவிட்டு ஊருக்கு கிளம்பிவிட வேண்டும் என்று ஒரு வைராக்கியத்தில் சிரமப்பட்டு தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொண்டு பெரிய நாயகி பங்களாவிற்குள் அவளை பின்தொடர்ந்தாள். கடுதாசி போடாட்டா தந்தி ஒன்று அடிக்கிறது. உங்களையெல்லாம் சொல்லி குத்தமில்லை. அந்த பாவி பெண் பங்கஜத்திற்கு புத்தி இருந்தால் இப்படி நான் ஏன் அவதிப்பட வேண்டும்? அழகு சோறு போடும் என்று வீராப்பாக பேசினாள். அரை காசிற்கு உதவாத முரட்டு தடியன் சதாசிவத்தை கட்டி கொண்டாள் மகராஜி. அவள் கண்களை மூடிக்கொண்டு போய்விட்டாள். அந்த பலன் என்னை அளவா வந்து சமயத்தில் பிடிச்சு கழுத்து இருக்கிறது என்று கண்கள் சிவக்க இறைந்து கத்தினாள். சோபாவின் மீது தொப்பென்று உட்கார்ந்து கொண்டு கல்யாணத்திற்கு பிறகு புருஷன் வீட்டிற்கு புறப்படும் போது நான் சொன்னேன், அது சரியாக போச்சு, இப்போ இந்த ஜெகதாவுடைய உதவி தானே வேண்டியிருக்கு என்று கர்ஜித்துவிட்டு மேஜை மீது கரத்தால் ஓங்கி குத்தினாள். தரையில் விரிக்கப்பட்டிருந்த ரத்தின கம்பளத்தின் மீது உட்கார்ந்திருந்த பெரிய நாயகி, பங்கஜம் உயிருடன் இருந்தால் கணது போனதை பற்றி பேசினால் லாபம் உண்டு, என்னிடம் சொன்னால் நான் இதற்கு என்ன பதில் சொல்ல முடியும்? 1000 சண்டைகள் போட்டு கொண்டாலும் அக்கா தங்கை என்கிற உறவு விட்டு போகுமாமா? அருணாவுக்கு உதவி செய்வாய், மறுக்க மாட்டாயின்னு நான் குழந்தையை கூட்டி கொண்டு வந்திருக்கிறேன் என்றாள். அவள் அப்பன் சதாசிவம் என்னை நடத்திய மரியாதைக்கு
அவன் குழந்தைக்கு நான் ஏதும் உதவி செய்ய வேண்டியதே இல்லை. இருந்தாலும் என்று கூறிவிட்டு யோசனையுடன் அருணாவை ஏற இறங்க உறுத்து பார்த்தாள் கோபத்துடன் ஜெகதா. அகன்ற விழிகள், எடுப்பான மூக்கு, சிறிய வாய், சற்று நீண்ட முகவாய் என்று ஒரு பார்வையில் ஆராய்ந்த அவள் மின்சார அதிர்ச்சி கண்டவள் போல் தன்னை அறியாத ஒரு கணம் திடுக்கிட்டு மெய்ப்பதறி நின்று விட்டாள். பாட்டியின் மடியிலே பங்கஜம் குழந்தை உருவிலே படுத்திருப்பது போல் ஒரு பிரமிப்பு அவளுக்கு ஏற்பட்டது. தனக்கு ஏற்பட்ட அதிர்ச்சியை சமாளிக்க ஜன்னல் அருகில் சென்று திரையை ஒதுக்கிவிட்டு சிறிது நேரம் நின்றாள். பிறகு விருக்கென்று திரும்பி வந்து சோஃபாவில் உட்கார்ந்து கொண்டாள். அருணாவுக்கு உதவி செய்வதிலே ஆட்சேபனை இல்லை, ஆனால் ஒரு நிபந்தனை என்று கைகளை ஆட்டிக்கொண்டு புருவங்களை உயர்த்தி மிகவும் கண்டிப்பான தோரணையில் ஆரம்பித்தாள் பெரிய நாயகி. பதில் பேசவில்லை. என் தங்கை மரணப்படுக்கையிலே ஒரு கடிதாசி எழுதியிருந்தாள். அதன்படி அவள் குழந்தைகள் யாருக்காவது ஏதாவது உதவி செய்ய வேண்டுமானால் நான் செய்வதாக தீர்மானித்திருந்தேன். என் தங்கை குழந்தைகளில் எனக்கு கொஞ்சம் பிடித்திருப்பது இந்த குட்டி தான். இவளுக்கு தக்க சிகிச்சை செய்து நான் கவனித்து கொள்கிறேன். ஆனால் ஒன்று, கை எலும்பு கூடி குணமானதும் நான் இவளை என்னுடனே வைத்து கொண்டு படிக்க வைத்து என் இஷ்டப்படி வளர்ப்பேன். அதற்கு சம்மதம்னா இங்கே விட்டுட்டு போங்கோ, இல்லை என்றால் இப்போவே அடுத்த ரயிலில் புறப்பட்டு போகலாம் என்று அதட்டலாக சவால் விடுத்தாள் ஜெகதா.